ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை நாம் பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிர பகவான், சூரியன், புதன், குரு மிதுன ராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய், கேது சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சந்திரன் மகரத்தில் இருக்கிறார். அவர் 2.25 நாள் இருப்பார். வார இறுதியில் மேஷம் சென்று பலனை தருகிறார். ராகு பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்த்தோம். இனி ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாமா? தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குமா, சுமாராக இருக்குமா? ஏங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ராசிநாதன் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். எந்த ஒரு ராசிக்கும் கோச்சார ரீதியாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ 7ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது சிறப்பு. சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை. நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். 7க்குடைய புதனும் அங்கே தான் இருக்கார். அப்போது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக கைகூடி வரும். இப்போ 7ஆம் இடம் சிறந்து விளங்குகிறது. ராசியை குரு பார்க்கிறது. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு, அதாவது 7ரை சனி, அதாவது அர்த்தாஷ்டம சனி நடக்குது உங்களுக்கு. இருந்தாலும் ராசியை குரு பார்க்கறதுங்கிறது ஒரு தெளிவான சிந்தனை, செயல்கள் ஏற்படும். மந்திரி சொட்டு மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாவே இருப்பீங்க. என்னன்னா உங்களுக்கு இந்த ராகு 3ல் இருக்கிறது சிறப்பா அப்படின்னா ரொம்ப சிறப்பு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். குரு 7ல் இருந்து குரு பார்வை பாருங்கள் எங்கெங்கே பார்க்க போகிறார்? 11ஆம் இடம் ராசி 3ஆம் இடத்துல பார்க்குறார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் பார்க்குறார். அப்போது சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அமக்கலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சாதிக்க போகிறீங்க நீங்கள். உங்களை பொறுத்தவரையிலும் அர்த்தாஷ்டம சனி, அது சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வாருங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனியாக இருக்கக்கூடிய சந்நிதியில் ஏற்றிட்டு வாங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்ன அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி வரும்பொழுது சுகத்தை கெடுக்கும், உங்கள் தேக ஆரோக்கியம் பாதிக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு. 2வது, வண்டி வாகனங்கள் வழக்கத்துக்கு மாறாக இப்போ திடீர்னு ரிப்பேர் ஆகும், செலவு வைக்கும், பழுது பார்க்கக்கூடிய செலவு.
இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை போகிற வழியில் அந்த வேலை ரிப்பேர் ஆகும். அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். தாய் 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம். அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வைக்கும். குடும்பத்துக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெயின்டெனன்ஸு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் ஒரே வாரத்தில் காலி பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு வந்துடும். அதனால் எது ரொம்ப எசென்ஷியலவோ, எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சா அதை மட்டும் மாற்றுங்க. ப்ளம்பிங் ஒர்க் செய்யணுமா அதை மட்டும் செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கத்தான் வரும். குடும்பம்னு இருந்தாக்கா எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா அப்போ செலவு ரெட்டிப்பாகும். இன்னும் மற்ற இந்த ஒரு வாரத்துக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டால் மற்ற 3 வாரம் நான் எப்படி செலவு பண்ண போகிறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க? அதனால் உங்களுக்கு செலவு அதிகமானால் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்ற ஒரு கணக்கு. அது மட்டும் இல்லைங்க, 4ஆம் இடம் பிள்ளைகளுடைய கல்வி ஸ்தானம். அப்போ பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியாரிட்டி இருக்கணும். இந்த 3ல் ராகு இருக்குது பற்றி நம்ம சொன்னோம்ல, அற்புதங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணும். அதை தாண்டி குரு பார்க்க இன்னும் கொடுத்து வைக்கணும். அப்போது ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை கண்டிப்பாக செய்ய போகிறார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக இமாலய வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள், ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். அதற்கான முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு அஞ்சிக்கூடிய செவ்வாய் ஒரு திரிகோணாதிபதி 9ஆம் இடம் இன்னொரு திரிகோணம் ஏறி இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. அப்போ பூர்வ புண்ணியப்படி உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பாக்கியமாக அமையப் போகிறது. எதையும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக அமர்ந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. அந்த 4ஆம் வீட்டில் சனி இருந்த போதிலும் சில அதாவது தடங்கல்களை தந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் ரொம்ப சிறப்பாகவே செயல்படக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி 7 குரு உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம், பழைய நண்பர்கள் மூலமாக பெரிய பெரிய நல்லது நடக்கும். விஐபியினுடைய உங்களுக்கு பரிச்சயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 11ஆம் வீட்டை 5ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். அப்போ எண்ணிய செயல் ஈடேறுமா, லாபம் கிடைக்குமா தொழிலில் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். ஏன், எப்படி கிடைக்கும்? லாஜிக் வேணும்ல. 10ஆம் இடத்தை சனி பார்க்குது உங்களுக்கு. 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் நீங்கள் அதிகப்படியான உழைப்பை சிந்துவீர்கள். வேணாம், இன்னைக்கே வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரும். அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சொந்த தொழிலாக இருந்தாலும் இப்போ வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் 8 ஹவர்ன்றது 10 ஹவர் 12 ஹவர் வேலை பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு காரணம் ஏற்பட்டுடும். அப்போ இன்புட் இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கணும் தானே. அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க, இல்லை தனியார் துறையிலே இருக்கிறீங்க, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், மற்ற சலுகைகளை எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் உங்களுடைய திறமையை பாராட்டி வேலையினுடைய அதாவது ஒர்க்கு திறமையை பாராட்டி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள், வழங்கி கௌரவிப்பார்கள் நிர்வாகத்தில். அப்போது 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் 11ஆம் இடம். மூத்த சகோதரம் இருந்தால் அவர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்.
தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொடாத காரியங்கள் கூட தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது. அப்போது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இந்த வாரம் அர்த்தாஷ்டம சனி இருந்த போதிலும் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். செவ்வாய் 12ஆம் வீட்டை பார்க்குறார். இப்போ செவ்வாய் என் 4ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவினங்கள் ஏற்படும். அப்போ பூமி சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு சுப செலவாகத்தானே இருக்க போகிறது. மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, பதிப்பகத்துறை, ஆடிட்டர், வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு, தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான நேரம், காலம். உங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதால பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், எங்களுடைய சேனல் எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கோ இல்லை தெரிஞ்சவர்களுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.